விஷயத்தை வந்து ஒரே ஒரு சின்ன விஷயந்தான். எது நடந்ததோ அதைத்தான் நம்மகிட்ட கேட்க போகிறாங்க. அப்போ ஏற்கனவே நடந்தது ஆய்வு பண்ணால் கிடச்சிரும் இல்லையா? அப்போ கல்யாணம் தான் அதிகமாக கேட்குறாங்க. நம்மளே கல்யாணம் பண்ணியிருக்கோம். எப்போ கல்யாணம் ஆனிச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சாவே இன்னொருத்தர் சொல்லலாம்ல? எப்போ குழந்தை பிறகுன்னு கண்டுபிடிச்சோம்னா சொல்லிடலாம்ல? அப்போ ஒரு சின்ன விஷயத்தை நாம் என்ன செய்கிறோம்னா, தேடுவது இல்லை, ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதை கொஞ்சம் மாற்றிக்கிறோம்னா, இப்பொழுது அருமை சகோதரி அவர்கள், சத்யா அவர்கள், பரிகாரம் அப்படின்ற தலைப்பில் ஒரு 2 வார்த்தை பேசுகிறோம். என்ன பரிகாரம் பண்ணால் எப்படி ஜெயிக்கலாம்? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நாங்கள் பரிகாரம் பண்ணது சச்சசாத்து ஒருத்தருக்கு. அது சச்சசானது எப்படி இருந்துச்சுன்னா, மழை துளி விழுந்து அது சச்சசாசி இப்படிலாம் நாங்கள் பரிகாரம் பண்ணோம். அதெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணால் என்ன விசேஷம், அது எப்படி பண்ணுறது, ஆதி காலத்து முறை தான். இவ்விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும், ஜோதிட குருமார்களுக்கும், ஜோதிடம் பயின்று கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும், என் தோழிகளுக்கும் தோழர்களுக்கும் மதிய வணக்கம். கொடுமுடி சத்யா பரிகார ஹோமயத்தின் சார்பாக வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது இப்போ நீங்கள் எல்லாம் கற்றுட்ருக்கீங்க. பரிகாரங்களை பற்றி எதாவது சந்தேகம்னா என்னோடய விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கேன். சப்போஸ் நம்பர் இல்லைன்னா நான் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. ஒரு 2 டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன், மற்றதெல்லாம் நீங்கள் ஃபோனில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். 9629334689 என்னுடைய ஃபோன் நம்பர். அதாவது ஜாதகத்தில் லக்னத்தில் மாந்தி இருந்தால் கண்டிப்பாக உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். ஒன்று அவங்கள குலதெய்வ வழிபாடு பண்ண சொல்லுங்கள், இல்லைன்னா மாந்தி தோஷம் பரிகாரம் பண்ணிக்க, இல்லை மாந்தி கோயில் போயிட்டு வர சொல்லிடுங்க. கண்டிப்பாக ஒரு ஆயுஷ் ஹோமம் அவங்க வீட்டிலே கூட ஒரு பிராமணர் வர சொல்லு, ஒரு ஆயுள் ஹோமம் ஒன்று பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சூரியனும் இப்போ சூரியனோட சந்திரனோடவும் ராகு சேர்ந்ததுன்னா கிரகண தோஷம். சூரியன் ராகு சேர்ந்தால் கிரகண தோஷத்தை உண்டாக்கும். அதுக்கு உண்டான வழிமுறை பண்ணிக்கிங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த, பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த கணிக ராசையாவுக்கும், அகில இந்திய ஜோதிட பிறவியில் இருக்கும் அனைத்து நண்பர்களும், இடைவிடாது 2 நாளாக இந்த மாநாடுக்கு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் குருநாதராக மானசீகமாக நான் பிரார்த்தனை செய்யும் என் அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஓம் உலகநாதன் ஐயாவுக்கும் அவரது குடும்பத்திற்கும் என் மனமாத நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது ஒரு சின்ன சத்யா பரிகார ஹோமயத்தின் சார்பாக ஒரு சின்ன மரியாதையும், இந்த 2 நாள் மாநாடுக்கு வந்திருக்க ஜோதிடர்களுக்கு அன்னதானத்திற்காக ஒரு சத்யா பரிகார ஹோமயத்தின் சார்பாக 25,000 ரூபாய் நன்கொடையாக வழங்குகின்றேன். நன்றி, வணக்கம். அப்படி நடுவில் தம்பி ஓமையா வந்துட்டார். ஓமையா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி சிறப்பிக்கப்படுகிறார். சத்யா அவர்கள் பொன்னாடை பொருத்துவாங்க. அங்கேயே போயிருங்க, அங்கேயே போயிருங்க. அடுத்து வாமா கோமதி அவர்கள் இப்பொழுது சிறப்பு சொற்பொழிவாற்ற இருக்கிறார்கள்.
ஓம் குருவே போற்றி. நவக்கோள்களையும் வணங்கி அகில இந்திய ஜோதிட பேரவை மற்றும் ஸ்ரீ காமதேனு ஜோதிட பயிற்சி நிலையம் இணைந்து நடத்தும் மாபெரும் ஜோதிட மாநாட்டில் சுகர் நாடி முறையில் எமக்கு பேச வாய்ப்பு கொடுத்த உயர் திரு டாக்டர் நம் தந்தை ஓம் உலகநாதன் ஐயா அவர்களை வணங்கி, உயர் திரு டாக்டர் கணிதன் ராஜசேகர் ஐயாவையும் வணங்கி, சுகர்நாடி வித்தகர் எங்கள் பேராசிரியர் திரு விஜயன் ஐயா அவர்களையும் வணங்கி, ஜோதிட கலைமாமணி மீனம் MK சித்துராஜ் ஐயா அவர்களையும் வணங்கி, மேடையில் அமர்ந்திருக்கும் ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவரையும், ஜோதிட சான்றோர்களையும் வணங்கி, ஜோதிட சொந்தங்கள் கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள, மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் சேலத்திலிருந்து கோமதி மகேஷின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என்னுடைய தலைப்பு பார்த்தீங்களா, ஒருத்தர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க. நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க. இந்த ஜாதகர் இந்த ஊரில் தான் இருக்காரா, தலைமறைவாக இருக்காரா, திருமணம் முடிஞ்சு குழந்தை குட்டிங்களை விட்டுட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தெல்லாம் ஏற்று பார்த்துக்காம மறைவாக வாழ்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஜாதகம் கேட்பாங்க இல்லையா. நான் ஜாதகம் டேட் ஆஃப் பர்த் சொல்கிறேன், நீங்கள் போட்டுக்கோங்க. 8/6/1981 ஆண் ஜாதகம். இது 8:20 AM. லக்னம் பார்த்தீங்களா, மிதுன லக்னம். லக்னத்தில் புதன் சுக்கிரன், 2ல் ராகு பகவான், 3ல் சந்திரன், 4ல் குரு சனி பகவான், லக்னத்துக்கு 8ல் கேது பகவான், லக்னத்துக்கு 12ல் சூரியன் செவ்வாய். அதை சுற்றி நான் ராசி போட்டுக்கோங்க. ராசியில் கிரகம் போட்டுட்டு அதை சுற்றி நவாம்சத்தில் கிரகம் நிரப்பிக்கோங்க. பலன் இந்த கிரகத்தில் இந்த நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு எளிமையாக பலன் சொல்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நவாம்ச லக்னம் ரிஷப லக்னம். லக்னத்துக்கு 2ல் சந்திரன், சிம்மத்தில் சூரியன், துலாமில் ராகு பகவான் இருக்காரு, மகரத்தில் சுக்கிரன் புதன் இருக்காரு, மீனத்தில் செவ்வாய் குரு பகவான் சனி பகவான். மெதுவாக சொல்லட்டுங்களா? ஓகே. 12ல் கேது பகவான் இருக்காங்க. இன்னும் மெதுவாக சொல்லட்டுமா? ஓகே, இன்னொரு முறை சரி, இன்னொரு முறை சொல்கிறேன். 8/6/1981 8:20 AM. ஜாதகருடைய ஜனனம், பிறந்த தேதி, மாதம், பிறந்த நேரம் 8:20 காலையில் பிறந்திருக்காரு. மிதுன லக்னம். லக்னத்தில் புதன் சுக்கிரன், லக்னத்துக்கு 2ல் ராகு பகவான், லக்னத்துக்கு 3ல் சந்திரன், லக்னத்துக்கு 4ல் குரு பகவான் சனி பகவான், லக்னத்துக்கு 8ல் கேது பகவான், லக்னத்துக்கு 12ல் ரிஷபத்தில் சூரியனும் செவ்வாய் இருக்கிறாங்க. நவாம்ச லக்னம் ரிஷப லக்னம். மிதுனத்தில் சந்திரன் இருக்காரு, கடகத்தில் சூரியன் இருக்காரு, துலாமில் ராகு பகவான் இருக்காரு, மகரத்தில் புதன் சுக்கிரன் இருக்காரு, மீனத்தில் செவ்வாய் குரு சனி பகவான். லக்னத்துக்கு இப்போ நவாம்ச லக்னத்துக்கு 12ல் மேஷத்தில் கேது பகவான் இருக்காரு. இந்த ஜாதகருக்கு வயது 43 நடப்பு. 43 நடப்பு. ஜாதகருக்கு தற்போது திசை பார்த்தீங்களா, செவ்வாய் தேசியில் சுக்கிர புத்தி நடக்குது. ஜாதகருக்கு தற்போது செவ்வாய் தேசியில் சுக்கிரன் புத்தி நடக்குது. இந்த ஜாதகருடைய தாய் மனைவி அந்த திருமணம் முடிஞ்சு அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. குழந்தை 3 பேர் திருமணம் ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. நான் ஜாதகம் இது மாதிரி ராசி போட்டு நவாம்சம் போட்டு திசா புத்திகள் எல்லாமே நாங்கள் கணிதம் செஞ்சுட்டு நாங்கள் சுகர் நாடி முறையில் ஒரு கிரகம் என்ன நிலையில் இருக்குது, ராசியில் எப்படி இருக்காங்க, அவங்க நவாம்சத்தில் என்ன நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் ஆய்வு செய்வோம். செவ்வாய் திசையில் சுக்கிரன் புத்தி இந்த ஜாதகருக்கு நடப்பு. அந்த ஜாதகருடைய தாய் மனைவி குழந்தை 3 பேருமே ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. நான் கேட்டேன், செவ்வாய் திசையில் சுக்கிரன் புத்தி, அம்மா இந்த ஜாதகர் இப்போ உங்களோட இருக்கிறாரா? இந்த ஜாதகர் இப்போ உங்கள் வீட்டில் உங்களோட இருக்க மாட்டார், தலைமறைவான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வார், தலைமறைவான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வார், உங்களை விட்டுட்டு போயிருப்பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகருடைய அம்மா கிட்டேயும் மனைவி கிட்டேயும் சொன்னேன். அந்த அம்மா சொன்னாங்க, அந்த ஜாதகருடைய அம்மா சொன்னாங்க, ஆமாம் சாமி, அவர் விட்டுட்டு போய் 5-6 வருஷம் ஆகுது, இப்போ இருக்கிறாரா இல்லையா, வருவாரா வரமாட்டாரா, கல்யாணம் கட்டி பொண்டாட்டி இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது, நான் அதான் சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறேன், இப்போ அந்த ஜாதகர் என் பையன் தான், வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகருடைய அம்மா கேட்டார். வருவாங்கம்மா, எங்களை நம்மளை வருத்தமாக சொல்லக்கூடாது இல்லை, வருவாங்கம்மான்னு ஒரு ஆறுதலாக சொல்லியாச்சு. சரி, இப்படி நீங்கள் கேட்டதுக்கும் சொன்னதுக்கு என்ன கிரக நிலை இல்லையா? சுகர்நாடி முறையில் கிரகம் சொல்கிறேன் பாருங்க. இந்த ஜாதகருக்கு செவ்வாய் திசையில் சுக்கிரன் புத்தி நடக்குது. செவ்வாய் எங்கே இருக்கிறாரு? லக்னத்துக்கு 12ல் செவ்வாய் இருக்காரு. செவ்வாய் சூரியன் கால இருக்கிறாரு. அந்த சூரியன் லக்னத்துக்கு 12ல் இருக்கு.
செவ்வாய் திசையில சுக்கிரன் புத்தி, செவ்வாய் 12ல் இருக்காரு. செவ்வாய் நின்றது யாருக்கால? கார்த்திகை 4ஆம் பாதத்தில் இருக்காரு. சரியா? கார்த்திகை 4ஆம் பாதத்தில் சூரியன் கால இருக்காரு. அந்த சூரியன் லக்னத்துக்கு 12ல். சுகநாடி விதிமுறையில ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ நட்சத்திர அதிபதியாவே அது மாறும். அங்க செவ்வாயா இருக்க மாட்டார், சூரியனா மாறிடுவாரு. அந்த சூரியன் லக்னத்துக்கு 12ல். 2 பேருமே லக்னத்துக்கு 12ல் வந்துட்டாரா? ஒண்ணு. இது திசாநாதனுக்கு. புத்திநாதனுக்கு சுக்கிரன் புத்தி. சுக்கிரன் எங்க இருக்காரு? சுக்கிரன் என்றது அதே சூரியன் ராகு கால இருக்காரு. சுக்கிரன் என்றது ராகு கால இருக்காரு. ராகு லக்னத்துக்கு 2ல், சனி பகவான் கால இருக்காரு. அந்த சனி பகவான் சூரியன் கால இருக்காரு. சூரியன் லக்னத்துக்கு 12ல். அப்ப ஒரு திசாநாதன் என்ற நட்சத்திராதிபதியும் புத்திநாதன் என்ற நட்சத்திராதிபதியும் 6, 8, 12 தொடர்பு பெற்றுச்சுன்னா அந்த ஜாதகர் அவர் குடும்பத்தை விட்டு பிரிந்து தான் வாழ்வாரு. ஒரு மறைவான வாழ்க்கை தான் வாழ்வாரு. அவர் 5-6 வருஷமா நாங்க எங்க இருக்கிறோன்னே தெரியலமா, எங்க இருக்காருன்னே தெரியல, நாங்க தேடிட்டு தான் இருக்கிறோம். எங்க சொந்த பந்தம் அங்காளி பங்காளி எல்லா வீட்டுக்கிட்டையும் ஆள் விட்டு ஃபோன் பண்ணி நாங்க கேட்டு பார்த்துட்டோம். அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியல. வருவாரா வரமாட்டாரா? ஜாதகம் பார்க்குறீங்களா, நம்ம வரமாட்டாருன்னு சொன்னா இங்க வருத்தப்படுவாங்க. பெத்தவங்க இல்லையா, கட்டிக்கிட்ட மனைவி பிள்ளைங்க இல்லையா, அவரை நம்பி தானே இருப்பாங்க. வருவாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலா சொல்லலாம். சரி, இதுக்கு விதிமுறைன்னு நம்ம பார்த்தோமா, எந்த ஒரு ஜாதகத்திலையும் ஆனா இருந்தாலும்